நம்மளோட வாழ்க்கையில் பல பயணங்களை செய்திருப்போம். காரில், பேருந்தில், சைக்கிள்லண்டு பல வகையில் பயணம் செஞ்சுருப்போம். ஆனால் நம்மளால் காலப்பயணம் செய்ய முடியுமா? இல்லை. இந்த காலப்பயணம் ஏன் செய்ய முடியலை, இது ஏன் செயல்முறையமாக சாத்தியப்படலை என்றதுக்கான சரியான காரணம் இன்றளவு கூட முன்வைக்கப்படவில்லை. இந்த காலப்பயணம் என்பது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கோ அல்லது கடந்த காலத்துக்கோ ஒருவர் செல்வதையே காலப்பயணம் என்று சொல்லினோம். காலப்பயணம் என்பது ஒளியின் வேகத்தில் சென்று கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்துக்கு செல்வது என்பது இதன் விளக்கமாகும். வாங்க வீடியோக்குள்ள முழுதா போயிடலாம். ஒரு பரிசோதனை இன்றைக்கு அதில் எழுத்து வடிவமாகவும் இருக்கணும், செயல்முறை வடிவமாகவும் இருக்கணும். இந்த காலப்பயணம் என்ற விடயம் எழுத்து வடிவத்தில் பல்வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டா கூட, ஆனால் செயல்முறை வடிவத்தில் இன்றளவிலும் பெரிதளவாக நிரூபிக்கப்படவில்லை. இது செய்யவும் முடியாமல் போயிருக்குது. ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடு, அதாவது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொல்றது, இதன்படி நமது கிரகத்தில் ஒரு காலமாக இருந்தால் மற்றொரு கிரகத்தில் வேறொரு காலமாக இருக்கும். அதாவது நீங்கள் 15 வயதில் பூமியிலிருந்து வெளியேறி விண்வெளியில் 5 வருடம் தங்கிவிட்டு மீண்டும் பூமிக்கு வரும்போது உங்களுக்கு வயது 20 இருக்கலாம். ஆனால் உங்களது நண்பரது வயது 60 விடும். இதோ இன்னொரு பேரடாக்ஸாக கூட சொல்லலாம். அதாவது ட்வின் பிரதர்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ட்வின் பிரதர்ஸ் பேரடாக்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இரட்டையராக இருந்தால் அந்த இரட்டையரில் ஒருவர் இப்போ நான் அல்லது என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்து இப்போ அங்கே விண்வெளிக்கு சென்று நான் இங்கே இருந்தென்றா அது பெரிதளவில் வேறுபடும். ஏனென்றால் அவன் இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கொண்டா அந்த ஃப்ரெண்டு என்னுடைய உடல் தோற்றமும் அவனுடைய உடல் தோற்றமும் பட்ட அளவில் மாறுபடும். ஆனால் இப்போ ட்வின் பிரதர்ஸ்ன்றது பெருமளவில் ஒத்துத்தான் காணப்படும். அதன்படி இப்போ ஒரு பிரதரை விண்வெளிக்கும் இன்னொரு பிரதரை பூமியிலையும் இருந்தால் அவர் விண்வெளியில் இருக்கிறாளை விட இங்கே இருக்கிறாள், அதாவது பூமியில் இருக்கிறாள் வயசு கூடவாக இருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தான், இப்போ 15 வயதில் விண்வெளிக்கு போகிறாருண்டா அவர் இங்கே வரைக்கும் 5 வருஷம் அங்கே தங்கிட்டு இங்கே வரைக்கும் அவருக்கு 20 வயதாக இருக்கும். ஆனால் இங்கே பூமியில் இருக்கிறவருக்கு 60 வயதாகிடும். இதைத்தான் ட்வின் பிரதர்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறது. இதை ஏன் இப்போ நான் சொன்னான்டா, காலம்ன்றது சார்பியல் சார்ந்தது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒளியின் வேகத்தில் செல்லும் போது நம்மால் காலப்பயணம் செய்ய முடியும்னு சொல்லினோம். ஒளியின் வேகத்தையும் தாண்டி வேகமாக சென்றால் நம் காலத்தின் பின்னால் செல்ல முடியும். ஒளியின் வேகத்தில் செல்லும் போது நம்மால் காலப்பயணம் செய்து எதிர்காலத்துக்கு செல்லலாம். இவ்வாறே காலப்பயணம் செய்யலாம் என்று கூறினோம். ஆனால் இதை இப்போ சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் வைஸாக இன்னும் நிரூபிக்கப்படையில. காலப்பயணம் செய்ய முடியும் என்று ஒரு சில அறிஞர்கள் சொன்னால் கூட ஸ்டீஃபன் காக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி காலப்பயணம் சாத்தியமே இல்லை என்று சொல்றார். அதாவது காலப்பயணம் என்பது எதிர்காலத்துக்கு செல்லலாமே தவிர கடந்த காலத்துக்கு செல்ல முடியாது என்றும் கூறுகிறார். இவர் ஒளியின் வேகத்தில் சென்றால் தான் காலப்பயணம் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் மனிதரால் ஒளியின் வேகத்தில் செல்ல முடியாது, அதனால் தான் காலப்பயணம் செய்ய முடியாது. கனமான மனிதரை விட காலப்பயணம் செய்ய வைக்க முடியாது, ஆனால் ஒரு சிறிய துகளாக இருந்தால் கூட காலப்பயணம் செய்ய வைக்க முடியும். இந்த காரணத்தினால தான் காலப்பயணம் செய்ய முடியாது என்று ஸ்டீஃபன் காக்கின்ஸ் கூறுகிறார். நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம்டா அதற்கு முழு காரணம் ஒளியாத்தான் இருக்கும். ஒளியினாலேயே எல்லா பொருட்களும் தெரியுது. நாம் ஒளியில் பயணம் செய்தால் பூமியின் நேரம் அண்டவெளியின் நேரம் மாறுபடுறதால அண்டவெளியில் இருக்கும் போது நமது வயது குறைவாகவும் பூமியில் இருக்கும் போது அதிகமாகவும் காணப்படும். இதனால் தான் பூமியில் 2 மடங்கு என்றால் அண்டவெளியில் 1 மடங்காக இருக்கும். அதாவது பூமியில் 10 வருடங்கள் என்பது விண்வெளியில் 5 வருடங்களாகவே காணப்படுகிறது. ஒளியின் வேகத்தில் சென்றால் காலப்பயணம் செய்யலாம், ஆனால் மனிதரால் ஒளியின் வேகத்தில் செல்ல முடியாது. இதனால தான் காலப்பயணம் ஒரு அசாத்தியமானது ஒன்றாக காணப்படுது. எல்லாரும் பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை என்றதை கேள்விப்பட்டிருக்கோம். இது பல நட்சத்திரங்களையும் பல சூரியனையும் கொண்டு தனக்குள் இழுத்து கொள்ளும். அதனையே இந்த கருந்துளை என்று சொல்றோம். அதனுடைய ஈர்ப்பு விசை பூமியைப் போல 40 லட்சம் மடங்கு அதிகம். ஒரு சிறிய ஒளியை கூட ஈர்த்து கொள்ளும். நம்மால் ஒளியால் பயணிக்க முடியாது என்ற காரணத்தினால் கருந்துளை மூலம் காலப்பயணம் செய்ய முடியும் என்று ஒரு சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் மனிதர்களால் பிளாக் ஹோல் மூலம் காலப்பயணம் செய்ய முடியாது. பிளாக் ஹோலுக்குள்ளும் செல்ல முடியாது. உலகில் எல்லா இடங்களிலேயும் நேரம் என்பது ஒன்றுதான். ஆனால் மற்ற கிரகங்களிலோ அல்லது நட்சத்திரங்களிலேயோ நேரம் என்பது மாறுபடும் என்பதை சார்பியல் கோட்பாடு மூலம் விளக்குகிறார் ஐன்ஸ்டீன். பூமியில் இருக்கும் நேரமும் விண்வெளியில் இருக்கின்ற நேரமும் மாறுபடும் என்றே கூறியுள்ளார். விண்வெளியில் ஒருவர் வாழ்கின்றார் வாழ்பவரின்
ஒருவரின் வயதை விட குறைவாகவே இருக்கும் என்று கூறுகிறார். இவ்வாறாக காலப்பயணம் என்பது முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும், பின்னோக்கி செல்ல முடியாது என்று கூறுகிறார். இவ்வாறாக இவர் எழுதிய சார்பியல் கோட்பாடு மூலம் காலப்பயணம் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். பூமியில் இருக்கும் போது நேரம் வேகமாக செல்ல முடியும், அதுவே நாம் விண்வெளியில் இருக்கும் போது நேரம் என்பது குறைவாகவே காணப்படும். இதைவிட ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அந்த காலப்பயணம் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி ஒன்று செய்கிறதுக்கு வழிகிடுகிறார். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தனது புத்தகமான பிரைவ் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் பல விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். அந்த புத்தகத்தில் தான் காலப்பயணம் பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இவர் ஏன் காலப்பயணம் விருந்து வைத்தார், அதாவது காலப்பயண விருந்து ஒன்று இவர் வச்சிருக்கிறார். அதாவது இவர் காலப்பயணத்தின் மூலம் இறந்த காலத்துக்கு செல்ல முடியாது நிரூபிக்கிறதுக்காக காலப்பயணம் விருந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் டைம் டிராவலர்ஸ் வெல்கம் என்ற ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறார். இந்த பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கிறார். இந்த பார்ட்டியை யாருமே வரையில. இந்த பார்ட்டி முடிந்த பிறகு ஒரு நாள் கழித்து தான் அந்த பார்ட்டியின் இன்விடேஷன் பத்திரிகைகள் எல்லாம் வெளியிடுறார். நான் ஏற்கனவே பார்ட்டி வைத்து முடித்து விட்டேன், அதற்கான இன்விடேஷன் என்று கூறுகிறார். அதன் பிறகு எல்லா பத்திரிகைகளுக்குள்ளும் தெரிகிறது இதனை 2009 நிகழ்ந்தது. இந்த இன்விடேஷனை எதிர்காலத்தில் யாராவது பார்த்திருந்தால் அந்த விருந்திற்கு சென்றிருக்கலாம், ஆனால் யாரும் வரவில்லை என்றும் கூறுகிறார். இதனால் காலப்பயணத்தின் மூலம் கடந்த காலத்துக்கு செல்ல முடியாது என்பதை நிரூபிக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் ஒரு 2008ஆம் ஆண்டில் அந்த விருந்தை வச்சிருந்தாருன்னா 2009ஆம் ஆண்டு பத்திரிகையில் அந்த இன்விடேஷனை வெளியிடுறார். இப்போ எதிர்காலத்தில் இருக்கிறவர் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அந்த விருந்து என்ற இன்விடேஷனை கண்டிருந்தா டைம் டிராவல் பண்ணி அந்த இறந்த காலத்துக்கு வந்திருக்கலாம் தானே, அதைத்தான் அவர் சொல்கிறார். எனவே இவர் காலப்பயணம் எதிர்காலத்துக்கு மட்டுமே செல்ல முடியும், கடந்த காலத்துக்கு செல்ல முடியாது என்று நிரூபித்திருக்கிறார். இவ்வாறாக காலப்பயணம் என்பதற்கு ஒரு தெளிவான பதில்களோ இன்றளவில் கிடைக்கல. எனவே காலப்பயணம் நம்முடைய தற்போதைய தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. எனவே காலப்பயணம் தற்போது வரை சாத்தியம் இல்லாத ஒன்றாகத்தான் காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ள நான் உங்களை இங்கே திருச்செல்வங்கோதம். இது போன்ற தகவலை அறிந்துள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.